இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. பயமுறுத்துறீங்களே, அவனை எப்பதாங்க சுதந்திரமா இருக்க விடுவீங்க? அவன் எப்பதான் சந்தோஷம்? நம்ம அவனாண்ட சண்டை செஞ்சு ஜெயிக்கிற நிலைமையில போக்குறோமா? அப்படின்னா எங்களை போட்டுருவானா அவன்? உம்மால வலை திருடி பவுடர் ஓட்டி ஆளான கேடி போய் அவனை பார்த்து நான் பயப்படணுமா? நான் என்ன பண்ணனே என்னாண்ட கோவத்தை காட்டுறீங்க? உன் மேல இல்லம்மா, உன் மேல எனக்கு கோவம் வருமா? தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. ஐ ஃபீல் ஹாப்பி. நான் பார்ப்பேன், பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். பசங்களுக்கு இதாம்மா பிடிக்குது. சாமி, மாலையும் சரி ஆளையும் சரி என் தம்பி தான் போடுவான். என் தம்பி அவனும் போட முடியாது. ஒப்பே உனைய பெத்ததுக்கு 10 நிமிஷம் தள்ளி படுத்துக்கலாம்டா டவுசர் உட்காம. நீ வேணா வயசுலயும் வளர்ச்சியும் கணத்திலையும் பெரியவனா இருக்கலாம். ஆனா என் தம்பி வீரத்திலையும் யாரத்திலையும் கொடுங்க. வீரத்தை ஏன் காமிக்காத. என் தம்பி அவன் ஒரு ஆளு குண்டா, அவனுக்கு எடுப்பு குண்டையா நீ? டேய், நீ எல்லாம் யார் தெரியுமாடா? யூ ஆர் a wasted sperm. எதை பார்க்கறது எதை விடுறதுனே தெரியலடா அப்படின்னு. திவ்யா நதியா லவ்வா வாய் திறந்து சொல்ல மாட்டியா? சொல்லு. ஏன் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்க? காட்டேரி இல்லடா, கவர்ச்சி ஏறி ஆண்டிடா. அந்த ஆண்டி ஒரு 10 வருஷமா நடிக்குதுல்ல? ஆமாடா. நான் பார்க்கும்போது ஒல்லியா இருந்துச்சுப்பா, நல்லா சதை போட்டுருச்சு. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? அந்த 5 கொலையும் பண்ணதே நான் தான். அம்பிய வெளிய போக விடுற. எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமா அலையுது. Yeah, you don't know what you got yourself into. You run straight into my trap, to my 6 out of 10 கொடுக்கலாம். பிகாஸ் இது தமிழ்நாடு பிராண்ட். ஒரு ரெட் டிராகன் இவனா அட பண்ணாட. உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குமா? இங்கிருந்து ஒரு 4 தெரு தள்ளி போய் கேட்டா உங்க பேர் தெரியுமா? 15 வயசு. உலகம் பூரா தெரியும். யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வா. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. கிராண்ட் ஃபினாலே கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். நினைச்சு கூட பார்க்கல நம்ம வந்து இப்போ இந்த டைம்ல இங்க இருப்போம் அப்படின்ட்டு அது நினைச்சு பார்த்ததுதான். ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. சிரிக்கல பெண்ண கல்யாணி நின்ற பாரத புள்ளி என்ன குடி நின்ற கண்ணில நிறங்கண்டு கையில வளக்கண்டு. அந்த கண்ணால் அப்படி பார்த்தா நான் செத்தாலும் செத்துடுவேன். ஸ்வீட்ஸ் காலில கொலுசிட்டு என்ன குடுக்கி அறையில இறஞ்சான மரக்கட்டி கிடக்கும். பொண்ணுன்னா அப்பதான் அடையாளம், அதுதான் ஹைட்டு, அதுதான் வெயிட். கண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும், மூக்குனா அவ்வளவுதான் இருக்கணும். செஞ்சு வச்ச சிலை மாதிரி.
என் சொல் பேச்சு நீ கேட்க மாட்டடா. நான் கேட்க மாட்டேன். ஆமா, உன் பேச்சு மட்டும் தான் நான் கேட்கறேன். நான் சொல்ற எதையுமே நீ கேட்கல. இப்ப டெஸ்ட் பண்றேன் நான் உன்னை. லூசு பல்லா இது உங்க வேலை மாரிலே உங்களுக்கு இல்ல லூசு பல்லா டக்கு நெத்தில கை வை. இன்டெலெக்சுவலா பண்ண கூடாது. மூக்குல தான் கை வைக்கணும். இதே நான் மூக்குல வச்சிருந்தேன்னா பாத்தியா என் சொல் பேச்சு கேட்கலன்னு சொல்லுவேன். அதானே? அப்படியா? காமெடி காமெடி அப்படி போடுங்க. காமெடி அவ்வளவுதானா? கண்ணுல கை வை. கண்ணுல கை. நான் தலையில கைன்னு சொல்லவே நீ வைக்கல. நான் என் வாயில கை வச்சு அதையும் வைக்கல. மூக்குல போய் கையை வைக்கிறேன். பக்கத்துல ஏதாவது இருந்தது அதான் இங்க வச்சிட்டேன். சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். அப்புறம் என்னடா காமெடி மேல் பண்ணிக்கிட்டு இருக்க? கண்டிப்பா மச்சான், இவ பார்க்க தான் கசப்பா போட்டா மியா கலீஃபா. 1000 தான் இருந்தாலும் அஜித் சார் இப்படி பண்ணிருக்க கூடாதுங்க. அந்த போட்டோவை பார்த்த உடனே இது ஏஐயா இருந்துட கூடாதா அப்படின்னு மனசெல்லாம் ஏங்குச்சு. உங்களை எதோ நினைச்சோம் சார், ஆனா இப்படி ஒரு விளம்பரத்தில் நடிச்சிட்டீங்களே. ஒண்ணும் தெரியாத மண்ணு. தம்பி பி கேர்ஃபுல், சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. ஹலோ, நைட் 1:30 மணிக்கு போன் அடிச்சதும் ஒரே ரிங்ல சிரிக்கிறானி. சாவுக்கு பயந்தவனுக்கு தினம் தினமும் சாவு, எதுக்குமே பயப்படாதவனுக்கு தினம் தினமும் சாவு. கொஞ்சமாவது ரெஸ்ட் கிடைக்குதா? என்ன சொல்ல? ஐயோ சிஸ்டர், நான் ஒண்ணுமே பண்ணல சிஸ்டர். சாரி சிஸ்டர். ப்ரோ ஃபோன் வந்துச்சு ப்ரோ, அட்டன் பண்ணேன், வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்லம்மா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேம்மா. ஜி இப்ப பண்ணீங்க பாருங்க, அதான் ஜி ரொம்ப நல்லது. ஆமா தலைவா, எதுக்கு வம்பு தேவையில்லாம? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜி ஒருத்தன் ஒரு பொண்ணை மிஸ்பிஹேவியர் பண்ணிக்கிட்டு இருந்தான். செருப்ப கழட்டி அங்கனே அடிக்காம அந்த பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு ஜி. சரியா சொன்னீங்க ஜி. வாழ்த்துக்கள் ஜி. அங்கனே செருப்ப கழட்டி அடிக்காம வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஃபாலோவர்ஸ் ஏத்துறாங்க ஜி. என்ன ஜி பண்றது, இப்ப எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க ஜி, இன்ஸ்டாகிராம்ல டெவலப் ஆகணும்னு. ஆமா தலைவா, நானும் பார்த்தேன். ரீல்ஸுக்காக ஒரு மனுஷனே ஒருத்தி கொண்டு போட்டாயா. அந்த மனுஷன் எந்த தப்பும் பண்ணல ஜி. பாவம், இவன் வீடியோ எடுத்து போட்டு விட்டு அந்த மனுஷனே செத்து போயிட்டாரு ஜி. ஜி என்ன ஜி சொல்றீங்க? என்னன்னா கதை முன்னாமான ஜி இப்ப எதுக்கு ஜி தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சந்ததியை வாழங்க அப்படின்னு கேக்குறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.